அதுக்கு எதுவும் ஏற்படவா அப்படி எதுவும் ஒரு கூடி எல்லாருமே சேர்ந்து ஒரு கோபுரம் மட்டும் தலைப்பால காட்டி அதில் வந்து யாராவது தலையிட போனால் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டி வரும். அண்மையில் சாவச்சேரியில் பார்த்துருங்களா தகவல் அறிஞ்சோன்னா சனம் ஒப்படி திரண்டாண்டு அப்படியான பிரச்சனையை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மக்கள் பின் நிற்க மாட்டார்கள். மக்கள் வந்து எல்லாத்துக்கும் கோழையெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் கோயிலை எடுத்து ராஜகோபுரத்தை போட்டிருக்கணும், அதோட உணர்ந்து சமயத்தின் இதையும் போட்டிருக்கணும். அப்படி கோபுரத்தை மாத்திரம் போட்டிருக்கோம். அம்மன் முற்பாடம் கொண்டும் போடல, கோபுரத்தை மாத்திரம் தான் செய்திருக்கணும். அதோட பாதிக்கப்படும் எங்களோட யூடியூப் பேரே இல்லாமல் போகும். பரணியிலே சைவந்தான் தலை தோங்கி அந்த காலத்தில் இருந்து நாங்கள் கிடைச்ச சிறு வயதில் இருந்தே சைவ சமயம் தான் இந்த இருக்குது. சமயம் இந்த நாட்டிலே இல்லை பரணியை பொறுத்தவரை. அது பெரிய மாமல்லர் பிள்ளையார தான் செய்து போட்டினீர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு. எதிர்காலத்தில் இங்கே ஒரு தான் இருக்கிறதாக இந்த புத்தகங்களுக்கு காட்டு. இன்றைக்கு இப்படி ஒரு ஒரு வெளிப்படையாக பாமரர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு அணியை காட்டணும். சைவம் தான் இல்லை. கால எங்களோட சமயம் அங்கே கொண்டு போகுது, வளர்ந்து கொண்டு வர மாதிரி எங்களுக்கு கண்ணு தோன்றுது. இந்த இதை பார்க்க உணர்வுண்டா இதை மாறிக்கொண்டு வர மாதிரி தான் இந்த புத்தகம். இப்படி ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது இது மாறிக்கொண்டு வர மாதிரி தான் காட்சி அளிக்குது. இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இங்கே வந்துட்டு அந்த மாதிரி தான் சமுதாயம் சொல்லும். இங்கே பெரிய படம் வாங்கி போட்டிருக்கு வரப்போகுது. இந்த இலக்குன்னு சொன்னோடனே இப்படி எங்களை மக்களால் ஒரு வெளிப்படுத்த எல்லா மக்களுக்கும் ஒரு வெளிப்படுத்தப்படும். அதுக்கு எதுவும் ஏற்படவா அப்படி எதுவும் ஒரு கூடி எல்லாருமே சேர்ந்து ஒரு வெளிப்படுத்தல் நடத்தணும். நான் அந்த காலத்துலேருந்து ஒரு விதமான ஒரு 4 வீடு 3 தான் இருந்தால் மிச்சம் முழுக்க ஹிந்து தான். ஆனால் எங்களோட சமயத்தை மலங்கடிச்சு செய்கிறதான் எங்களுக்கு சைவத்தை மலங்கடிச்சு வளர்க்குற மாதிரி தான் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது காட்சி அளிக்கும். இதை பார்க்கும்போது ஒரு திட்டமிட்டம் செய்து தான் இருக்குது. புத்தகத்தை பார்க்கும்போது தமிழ் கோபுரம் மட்டும் தலைப்பால காட்டி கோவிலை வடிவாக போட்டு மழை கிடைக்கிற எதிர்காலத்தில் ஒரு மழை கிடைக்கிற திட்டத்தை தான் பரிவாப்படுறது. ஆவணப்படுத்தாலும் இப்படி ஒரு ஆவணமாக இருக்கிற படித்தால் இது ஒரு காலத்தில் பெரிய ஒரு ஆவணமாக மாறி வரும். இப்படி இன்னொரு இதை பார்த்துட்டு இன்னொரு வருங்காலத்தில் இன்னொரு தடவை பார்த்து இன்னொரு இதை விட விசேஷமாக செய்வார். இப்போ இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரியாட்டால் தொடர்ந்து இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கு. சைவ சமயம்தான் மேலான சமயம். சைவ சமயம் வந்து ஒரு இனியில் ஒரு நிகராக சொன்னது என்னென்னா, பரணி வந்து ஒரு பெரிய பிரதேசம். பரணியில் வந்தோரை வாழ வைக்கின்ற கிராமம் என்ற ஒரு பேரையும் சூடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல உண்மையிலே ஆலயங்கள் எங்கே பார்த்தாலும் நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. அந்த ஆலயங்கள் எல்லாம் பழைய காலத்தில் இருந்த புராண படலங்கள் எல்லாம் படிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இப்போ உள்ள சமயத்தில் வந்து எங்களுடைய சமயம் வந்து அழிஞ்சு கொண்டு போகக்கூடாது. எங்களுடைய சமயம் பின்தங்கி கொண்டு போகிற காரணம் சினிமா கலாச்சாரம். அதை நிறுத்தி எங்களுடைய சமூகத்தை மேன்மையாக பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த தேவார பன்னிசைகளை பழக்கி எங்களுடைய சமயத்தை வளர்க்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்மையில் சுட்டிபுரம் ஆலயம் எல்லாம் மிக ஒரு சிறப்பு மிக்க ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து கண்ணகியம்மன் இந்தியாவிலிருந்து வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து 10 இடத்துல இருந்து கடைசி 10வது பழி என்று சொல்கிறதான் அருவி வந்து பற்றாப்பழி என்று சொல்லி அங்கே இருக்கின்றது. அந்த இடத்துல அன்னையினுடைய திருவுருவம் வைக்கப்பட்டு அங்கேயே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் அதே மாதிரி வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னையினுடைய அருட்காட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டு இல்லை. அது அப்படியான இதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் எங்களோட சமயம்தான் மேலான சமயம். எங்களுடைய சமயத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய சமயத்தின் மகிமை திருநீறு அணியை கூட நாங்கள் சிவனை நினைத்து தான் அணிகிறோம். எங்களுக்கு நோய்கள் உண்டுமானுகாது. அப்படியான ஒரு சிறப்பான திருநீறு நாங்கள் நெற்றியிலே அணிகின்ற போதெல்லாம் எங்களுக்கு மேனியிலே இருக்கின்ற நோய்கள் விலகும் என்று தான் அந்த நாளையிலேருந்து பெருந்தகைகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு அமைவாக உண்மையாக பசுமாட்டிலே இருந்து எடுக்கப்படுகின்ற சாணியை எரித்து மகிமையான அந்த விபூதியை நாங்கள் அணிகின்ற போது எங்கள் உடலிலே இருக்கின்ற நோய்கள் எல்லாம் மிக இலவாக விலகும். தாராளமாக எங்களுடைய பரணியில் பாருங்கள் எத்தனை ஆலயம் இருக்கண்டு. முருகன் ஆலயம், விநாயகப் பெருமான் ஆலயம், அம்மன் ஆலயம் என்று சொல்லி எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது. அதை விட எங்களுடைய குலதெய்வங்கள் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படியே எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது, வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றது. அந்த வழிபாட்டு தலங்களை மலங்கடிக்கக்கூடாது. நிச்சயமாக இது சதித்திட்டமாக இருந்தால் அதை நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யத்தான் பண்ணணும். எங்களுடைய சமயத்தை நாங்கள் வளர்க்க வேணும். எங்களுடைய சமயத்தை உண்மையாக எங்களுடைய சமயம் வந்து அருகி கொண்டு போகுது. அதை அருகப்படாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது. அது சைவ புலவர்மார்கள் அதை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். பரணியின் அடையாளம் என்று சொன்னால் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் கிராமம்தான். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை.
மாற்று சமயங்கள் இருந்தாலும் கூட இங்கே பெருசாக இல்லை. எங்களுடைய சைவ சமயம்தான். எங்களுடைய பரணியை பொறுத்தளவில் நான் கூற வேண்டியது இதுதான். அடையாளம்னு சொன்னால் அநேகமாக சுட்டிபுரம் ஆலயம் இருக்குத்தானே. சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் தான் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் என்று சொல்லியும் இங்கே அந்த உற்சவ காலங்கள் எல்லாம் உற்சவம் நடக்கின்ற போதெல்லாம் கொழும்பில் இருந்து கூட இங்கே வந்து எங்களுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அவ்வளவு மகிமையாக இருந்தது. சுட்டிபுரம் திருவிழான்னு சொன்னால் கொழும்பில் கேட்டால் சொல்லுவார், அப்படி சுட்டிபுரம் திருவிழான்னு அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக இருந்தது சுட்டிபுரம் ஆலயம். அவர்களுடைய சமயம் இருந்தால் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். எங்களுடைய சமயத்தை நாங்கள் வழிபடுற மாதிரி எங்களை வழிபடப்படுவோம். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அம்மனுடைய ஆலயத்துக்கு இன்னொரு இதாக கொண்டு வந்து செலவக்கூடாது. அண்மையில் பார்த்துருக்கிற புத்தகங்கள் ஏதோ வெளியிட்டிருக்கணும். அதில் வந்தெல்லாம் எங்களுடைய அம்மன் ராஜகோபுரம்ன்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லை. கோயிலை எடுத்து ராஜகோபுரத்தை போட்டிருக்கணும். அதோட உணர்ந்து சமயத்தின் இதையும் போட்டிருக்கணும். அப்படியெல்லாம் செய்தது புலியண்டா தான் நாங்கள் சொல்கிறோம். அது செய்தவர்கள் அதை நிறுத்தி கொள்ளணும். இனிமேல் இப்படி ஒரு ஆரம்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. அதை நாங்கள் கதைக்கு நிறுத்தி இருக்கிறோம். அப்போ இப்படியே போய்கொண்டிருந்தால் எங்களுடைய சமயத்தை மழுங்கடிக்கிறதுக்கான முன்முயற்சியாக தான் இருக்க வேண்டும். நாங்கள் சவால்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன சைவ சமயத்தில் இருந்து நாங்கள் இந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு முடியாது. நாங்கள் சைவ சமயம்தான். அதில் யாராவது தலையிட போனால் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டி வரும். நிச்சயமாக அதுக்குள்ளே கொண்டு வந்து புகுத்திடலாது. அவை தங்களுடைய வழிபாட்டை செய்யட்டும். நாங்கள் அதுக்கு இட கொடுக்கவில்லை. அவை புரிம்பாக இருந்து எங்கட்டும் அதுக்கு நாங்கள் ஒரு இட கொடுக்க மாட்டோம். இதை நாங்கள் திட்டமிட்ட சதி என்று சொல்லலாம். இது யாரோ ஒரு தூண்டுதலாலும் செயற்பட்டுக்கலாம்னு நினைக்கிறோமா. நான் அப்படியானவை கொஞ்சம் யோசித்து தான் செயற்படுவோம். எங்களுடைய கிராமத்தில் பழம்பெரும் மூதாதையர்கள் இருந்த காலத்திலிருந்து அருகே கொண்டு வருது வழிபாடு. அந்த வழிபாட்டு தலங்களை இதை மூடி மறைச்சி இப்படி ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் அது தகவல் கிடைச்சா தான் அவர்கள் அறிவார்கள். அண்மையில் சாவச்சேரியில் பார்த்துருங்களா, தகவல் அறிஞ்சோன்னா சனம் எப்படி திரண்டாண்டு அப்படியான பிரச்சனையை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்களுடைய சமயத்தை அழிக்க முற்பட்டால் அது நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை ஏற்படலாம். அது ஏற்படுறதுக்கு தடை இருக்காது. மக்கள் பின் நிற்க மாட்டார்கள். மக்கள் எல்லாத்துக்கும் கூடையெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும். சுட்டிருமாண்டா தான் பாரம்பரியமே தெரியும். இப்போ இதில் இப்படி முன்னுக்கு காட்டி செய்தது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதால் இந்த காலத்தில் எங்கள்கிட்ட இது இந்த பாரம்பரியமே இல்லாமல் போடும். இப்படி ஒரு கட்ட எங்கள் வழியில் முன்னுக்கு போட்டபடியா அதை படாமல் செய்திருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது பாதிக்கப்படுறது சுற்றுத்திட்ட மாமியே மாறிடும். அந்த பேரே வாங்கிப்போமே எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறாங்க. மத மாற்றத்துக்கு நம்ம இப்படி ஒரு சம்பவத்துக்கு கேட்கப்பட்டு நாங்கள் அதை மறந்து திருப்பி அனுப்பப்பட்டது. அடுத்த வார கட்டத்தில் இங்கே முன்னுக்கு உருவாக்கி போட்டு எங்கள்கிட்ட இடம் மட்டும் சுற்றி வேணும். அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதாங்க. இங்கே சுற்றுறதுக்கு அச்சுறுத்ததாக இருக்கும். இந்த ஹெட் போட்டது வரணியாக இந்த இதில் போட்ட இந்த இதை இல்லாமல் பண்ணணும். அந்த விஷயத்தை இல்லாமல் பண்ணணும். அதுதான் உண்மையான மக்களை கூப்பிட்டு விஷயம் சொல்லணும். இப்படி பிரச்சனை நடந்துருக்கு, இனியாவது வார பிரச்சனைகளை பார்க்க வேணும்னு சொல்லி வரணீந்துக்கு இருக்கிறாண்டா மக்களை கூப்பிட்டு அவைக்கு இந்த விழிப்புணர்வு விட்டுவோம். மெயினாண்டா அப்படியே விட்டால் நாலு அளவில் சுற்றிடத்தின மாறி மாறிவிடும். எங்களுக்கு இப்படி வந்த பெரிய கவலையாக இருக்குது. இப்படி ஒரு இதை ஒரு காலம் இல்லாத விஷயத்தை இப்படி செய்திருக்கலாம். இதை செய்யக்கு ஒரு 4 பேரோட கலந்தாலும் வச்சு அதை செய்திருக்கலாம். இப்படி ஆக்களோட ஒன்றும் இல்லாத இருக்க தங்கள்கிட்ட பெரிய படித்த உள்ளாக்கெல்லாம் இப்படி செய்திருக்கலாம். எங்களுக்கு சரியான மனதுக்கு கவலையாக இருக்கின்ற விஷயத்தை அட்டில் போட்டது. மக்கள் எல்லாரும் பார்த்தவர்கள் இல்லாத கவலைப்படுகிறார்கள். எப்படி பார்த்து செய்திருக்காங்க. ஒருத்தோடையும் ஆலோசனையாக தான் செய்திருக்கு தனிப்பட இல்லை எங்களோட இப்போ இந்த அட்டில் வந்தாப்பனா இப்படி புத்த வழிகள் இருக்கின்றதே தெரியும். பரணி மக்கள் ஏற்றுக்கொள்வார்ன்றதுக்கு உறுதி இல்லை. ஏனெண்டா கண்ணையன்ற வரலாறு இல்லாமல் போகுது போல அதில் போட்டதை பார்க்க பயங்கர அச்சுறுத்தலாக கிடக்குது. அதனால் எங்களுக்கு பாதிப்பு வரும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விழிப்புணர்வு ஒன்று செய்தால் தான் நெல்லாம் செய்யாட்டி நாளளவில் ஃபுல்லாகி இது எங்கள்கிட்ட சுற்றுலா இந்த நிலப்பாடு இல்லாமலே போயிடும். இப்படி ஒரு தான் நாளைக்கு இந்த சம்மந்தப்பட்டவர்கள் இதில் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் இங்கே போகிற இடத்துல இருக்கிற மாதிரி இங்கே பிரச்சனை உருவாகலாம். அவர்கள் காசை வேண்டலாம் வேண்டுன்னா அட்டை போடாமல் செய்திருக்கலாம். முன்னுக்கு குத்தம் அடிச்சிருக்கலாம். அந்த அட்டையே முன்னுக்கு போட்டு அது சரியான தவறு தானே செய்தது. கோபுரத்தை மாத்திரம் போட்டுருக்கோம். அம்மன்ற முற்பாடம் கொண்டும் போடல கோபுரத்தை மாத்திரம் தான் செய்திருக்கணும். தெரியாமல் செய்திருக்கணும். அதோட பாதிக்கப்படும் எங்களோட யூடியூப் பேரே இல்லாமல் போகும்.